அந்த பிரசன்டேஷன் கேட்டதுல இருந்து டீச்சர் கிளாஸ்மேட்ஸ் எல்லாரும் என்ன ஒரே பாராட்டு தான், நீ தான் பெஸ்டா பண்ண, சூப்பரா இருந்த அப்படி இப்படின்னு. ஆனா நான் அவ்வளவு சர்ப்ரைஸ் ஆகல தெரியுமா. கங்க்ராச்சுலேஷன் அபி, நீ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணா, யூ டிசர்வ் இட். ஹார்ட் ஒர்க் எல்லாம் பண்ண மாதிரி இல்லையே, நான் சும்மா அப்படியே என்னமோ பண்ணேன், எப்பவும் பண்றதுதான் பண்ணேன். உனக்கே தெரியும் நான் எப்பவுமே பெஸ்டா தான் பண்ணுவேன், எப்பவுமே கிளாஸா தான் பண்ணுவேன். வேற நான் வேற மல்டி டேலண்டட், என்ன மாதிரி யாருமே என்ன எப்பவுமே பெஸ்டா பண்ண மாட்டாங்க. ஒரு நிமிஷம் இரு அபி, நீ பெருமையா படுற. என்ன பெருமைப்படுறங்கிற மாதிரி கேட்க, பெருமை தான் படுறேன். எவ்வளவு கஷ்டப்பட்டு பெஸ்டா இருக்கேன், எல்லாத்துலயும் ஃபர்ஸ்டா இருக்கேன், மல்டி டேலண்டடா இருக்கேன், பெருமைப்பட தான் செய்வேன். நீயும் இந்த மாதிரி பெஸ்டா இருந்தா நீயும் பெருமைப்பட தான் செய்வ. இப்போ நீ பெஸ்டா இருக்கா, ஹாப்பியா இருக்கா, அது ஓகே. நீ ஃபியூச்சர்ல போனோன்னு இதே மாதிரி பெஸ்ட் பொசிஷன்ல இருக்கணும்னா உனக்கு ஏசப்பா தேவை. அப்போ நீ பெருமைப்படாம இருக்கணும். என்ன பிள்ளைங்க, நீங்களும் அபிரேக் அக்கா மாதிரி பெருமைப்படுறீங்களா? அப்ப இந்த சண்டே கிளாஸ் உங்களுக்காக தான். வெல்கம் டு ஆர்பிடிஎம் சண்டே கிளாஸ். இன்னைக்கு நம்மளோட டாபிக் பெருமை கொள்ளாது. எல்லாரும் கையை கூப்புங்க, கண்ண மூடுங்க. அன்புள்ள இசப்பா, இந்த நாளைக்கு வந்ததுக்காக நன்றி. இசப்பா, இன்னைக்கு எங்கள் டாபிக் பெருமை கொள்ளாது. இசப்பா, இன்னைக்கு இந்த வீடியோ இசப்பா இந்த சண்டே கிளாஸ் பாக்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் இசப்பா இதை பார்த்து இசப்பா பெருமை கொள்ளாம இருக்க கத்துக்கணும். இசப்பா ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. சின்ன தம்பியே பாவம் செய்யாதே, சின்ன தங்கையே பாவம் செய்யாதே, சின்ன தம்பியே பாவம் செய்யாதே, சின்ன தங்கையே பாவம் செய்யாதே. சின்ன பாவமோ பெரிய பாவமோ, சின்ன பாவமோ பெரிய பாவமோ, பாவத்திலே சின்ன பெரிய எல்லாம் பாவமே, பாவத்திலே சின்ன பெரிய எல்லாம் பாவமே. சின்ன தம்பியே பாவம் செய்யாதே, சின்ன தங்கையே பாவம் செய்யாதே, சின்ன தம்பியே பாவம் செய்யாதே, சின்ன தங்கையே பாவம் செய்யாதே. எல்லாம் கதை கேட்க ரெடியா இருக்கீங்களா? ஆமாக்கான்னு சொல்ற சத்தம் எனக்கு கேக்குது. ரொம்ப சந்தோஷம். என்ன குட்டீஸ், இன்னைக்கு ஒரு சின்ன கதையா அக்கா உங்களுக்கு சொல்ல போறேன், சரியா? நல்லா கவனமா கேட்கணும், சரியா குட்டீஸ்? ஒரு சின்ன கிராமம் இருந்துச்சாம். என்ன, அந்த கிராமத்துல நல்லா செழிப்பான ஒரு கிராமமா, மலைகள் எல்லாம் சூழ்ந்த இடம், ரிவர் அதாவது நதிகள் ஆறுகள் எல்லாம் பாயிற இடம், நல்ல செழிப்பு மிக்க இடம், சரியா குட்டீஸ்? அந்த இடத்துல நிறைய பேர் மக்கள் வாழ்ந்திருந்தாங்க. விவசாயம் தான் அவங்க தொழில். அவங்க தொழில் என்ன தெரியுமா? விவசாயம். விவசாயம் இல்லைன்னா நம்மளாம் இருக்க முடியுமா? சாப்பாட்டுக்கு எல்லாமே விவசாயம் தானே. அரிசி, அப்புறம் கோதுமை, கம்பு எல்லாமே நமக்கு எங்க இருந்தா கிடைக்கும்? நமக்கு விவசாயத்துல இருந்தா கிடைக்கும், சரியா? அப்போ அந்த அழகா விவசாயம் பண்ற இடம், நல்ல தண்ணி நிறைஞ்ச இடம், சரியா? அங்க நிறைய குடும்பங்கள் வாழ்றாங்க. அந்த கிராமத்துல செங்குட்டுவன் அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷர் இருந்தாங்களாம். அவங்க நல்ல வசதியானவங்க, நல்ல புகழ் பெற்றவர். அப்ப அவங்க கிட்ட நல்ல ஒரு ஞானி, நல்ல ஒரு ஞானம் உள்ள ஒரு மனுஷன், சரியா? அவர் இந்த விவசாயத்துல இந்த வேளாண்மையில அக்ரிகல்ச்சர்ல ரொம்ப ஃபேமஸ். என்ன ஒரு டவுட் நம்ம கேட்டாலும் அழகா சொல்லுவாரு. அப்ப அந்த ஊர்ல கிராமத்துல நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த விவசாயத்தை பத்தி, இந்த விதைகள் தரமானதா இல்லையா, இல்லாட்டி இந்த விவசாயம் நம்ம எப்படி எல்லாம் பண்ணலாம், அப்படி எல்லா மக்களும் அவங்க கிட்ட கேட்பாங்க. அப்போ அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்ப எல்லா மக்களும் கேட்டோன்னே அவருக்கு வர வர என்ன ஆயிட்டு அப்படின்னா ஒரு பெருமை நம்மகிட்ட தான் எல்லாரும் கேட்காங்க, நம்ம தான் பெரியவங்க இந்த கிராமத்துல அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த செங்குட்டுவன் இருக்காங்கல்ல அவங்க மைண்ட்ல வந்துச்சு. அவங்க நல்லா இருந்தாங்க. அப்போ ஒவ்வொரு ஜனங்களும் கேட்க கேட்க ஆரம்பிச்ச உடனே அவங்களுக்கு அந்த ஒவ்வொரு நாளும் வளர வளர அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, தன்னை பெருமையா என்ன ஆரம்பிச்சிட்டாங்க, பயங்கரமா எங்க போனாலும் நம்மளை தவிர இந்த கிராமத்துல யாரு பெரியவங்க ஒருத்தருமே இல்ல, நம்மளை தவிர இந்த கிராமத்துல ஞானி யாருமே இல்ல, நம்மகிட்ட தான் எல்லாரும் என்ன பண்றாங்க, எல்லா டவுட்டும் கேட்காங்க, நம்ம தான் சொல்றோம், நம்ம சொல்றபடி செய்யறதுனால எல்லாருக்கும் விவசாயம் நல்லா, அதாவது என்ன சொல்ற, நல்ல பைசா கிடைக்கி நல்லா விளையுது, அதனால நல்லா பயிர்கள் நெற்கள் எல்லாமே நல்லா வளருது, எல்லா மக்கள் சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வர வர அவனுக்கு என்ன ஆயிட்டு ஒரு பெருமை அவன் மனசுக்குள்ள
வந்துட்டு வெளியே சும்மா என்னப்பா நல்லா இருக்கீங்களா அப்படி இப்படின்னு சொன்னாலும் மனசுக்குள்ள அவனுக்கு அந்த பெருமை வர ஆரம்பிச்சிட்டு அப்புறம் அதே மாதிரி வர ஆரம்பிச்சோன்னா அவன் நினைச்சிட்டான் நம்ம தான் இந்த கிராமத்திலே பெரியவங்கன்ட்டு. ஒருக்கா அந்த கிராமத்துல வந்து ஒரு பெரிய ஒரு விழா ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அப்ப அந்த விழா வந்து ஒரு விழாவுக்கு வந்து பெரிய ஒரு விழாங்கிறதுனால இவன் மனசுல நினைச்சிருந்தான் செங்குட்டுவன். என்ன நினைச்சான் அப்படின்னா, நம்மள அந்த விழால கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க, கூப்பிடுவாங்க. ஏன்னா இந்த கிராமத்திலே நான் தான் ரொம்ப வசதியானவன், நான் தான் ரொம்ப அறிவாளி, நான் தான் ரொம்ப என்ன சொல்ல விவசாயத்துல வந்து மேன்மையானவன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சிட்டு நம்மளை தான் கூப்பிட போறாங்க. நம்ம அந்த இடத்துல போய் ஒரு கலக்கிறணும். நம்ம வந்து அருமை பெருமைகளை பத்தி நம்மளை பத்தி எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிடணும், சொல்லிடணும். நம்மளுடைய சாதனைகளை எல்லாத்தையும் அந்த ஸ்டேஜ்ல நம்ம என்ன பண்ணிடணும், சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பயங்கரமான சந்தோஷத்துல இருக்காரு. அப்ப அப்படி இருக்கும்போது அந்த விழாக்கு அவங்களே இங்க கூப்பிட்டு இருந்தாங்க செங்குட்டுவனை. அவரும் கிளம்பியாச்சு. கிளம்பி அந்த காலத்துல என்ன கார் இருந்துச்சா, இல்ல குட்டீஸ் மாட்டு வண்டி. சரியா? அப்ப அந்த மாட்டு வண்டி வச்சிருந்தாலே அது ஒரு பெரிய என்ன சொல்ல ஒரு அதாவது ஒரு சொத்து மாதிரி. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு அழகான மாட்டு வண்டி வச்சிருந்தாரு. அந்த வண்டியில ஏறி கிளம்ப போறாரு. அவர் கரெக்டாக கிளம்பவும் அந்த கிராமத்துல அவங்க வீட்டுக்கிட்ட இருந்து ஒரு வயசான ஒரு முதியவர் வந்து அந்த விழாக்காக நடந்து போறாரு. அப்ப அவர் ரொம்ப வயசானதால அப்படியே நல்லா கூணு விழுந்துட்டு இப்படி கூணு விழுந்து அப்படி மெதுவா நடந்து போறாரு. பார்த்த உடனே செங்குட்டுவன் சொன்னா, என்னையா ஒழுங்கா நடந்து போயா முதியவரே, பெரியவரே, என்ன நடக்குது, ஒழுங்கா பார்த்து நடையும், இப்படி என்ன நடக்குங்க நீங்க அப்படின்னு சொன்னோடனே அவர் திரும்பி பார்த்து சொன்னாரா, ஐயா எனக்கு வயசாயிட்டியா, என்ன பண்ண முடியும், அதனால எனக்கு ரொம்ப வயசானதுனால கொஞ்சம் தவண்டுட்டேன், அதனாலதான் ஏன் அப்படி நடந்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்களா. மனசுக்குள்ள நினைச்சாங்களா, இவர் ரொம்ப பெருமைப்படுறாரு, ஏன் இவர் இப்படி இருக்காரு, ஒரு சாந்தமே இல்லாத இருக்காரு அப்படின்னு சொல்லி மனசுல நினைச்சிட்டு, நீ சாந்தமா இருமையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாராம். இவர் சிரிச்சுக்கிட்டு என்னையா போய் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு வண்டி ஏறி போயாச்சு. இப்போ கூட்டம்லாம் தடாலாம் ரெடி ஆயிட்டு இவங்களையும் ஸ்டேஜ்ல கொண்டு போய் உட்கார வச்சாச்சு. அவர் ஸ்டேஜ்ல செங்குட்டுவன் அவங்களும் உட்கார்ந்துருக்காங்க. அதே கிராமத்துல ஒரு எளிமையான ஒருத்தர் உண்டு, தருமபாலன். அவங்க பேர் என்னது, தருமபாலன். அவங்களும் உட்கார்ந்துருக்காங்க. இப்ப அந்த கூட்டத்துல உள்ள காரியங்கள் எல்லாம் நடந்துட்டு அப்ப வந்து இந்த வெல்கம் பண்ணாங்க. யாரு, செங்குட்டுவன் அவங்களையும் வெல்கம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தருமபாலன் அவங்களையும் வெல்கம் பண்ணி எல்லாம் பேசினாங்க. ஆனா அதிகமா ரொம்ப நல்லவங்க, ரொம்ப அதாவது ரொம்ப நல்லவங்க, ரொம்ப உதவி செய்யறவங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமை பெருமைகளை பத்தி பேசுனது யாரு அப்படின்னா அந்த தருமபாலன் அப்படிங்கிற ஒரு விவசாயியை பத்தி எல்லாருமே பேசினாங்க. ரொம்ப நல்லவரு, அதாவது எல்லாருக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க, ஆபத்து நேரத்துல நம்ம ஏதாவது ஒரு கஷ்ட நேரத்துல கூப்பிட்டா உடனே ஓடி வருவாங்க, எந்த நேரம் கூட அவர் பார்க்க மாட்டார் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை வந்து அந்த தருமபாலனை பத்தி ரொம்ப பெருமையா பேசினாங்க. ஆனா அந்த இடத்துல செங்குட்டுவனை பத்தி வெல்கம் பண்ணாங்களே வழிய அவரை பத்தி அந்த அளவுக்கு பெருமை யாருமே என்ன பண்ணல, பேசவே இல்லை. அவருக்கு ரொம்ப கோபம் ஆயிட்டு, என்னப்பா நம்ம எவ்வளவு வசதியானவங்க, நம்மகிட்ட தான் எல்லாரும் வந்து கேட்பாங்க, லாஸ்ட்ல பார்த்தா இவன் ஒன்னுத்துக்கு இல்லாதவன், இவனை பத்தி எல்லாம் பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப என்ன ஆயிட்டு, கோபம் ஆயிட்டு. கோபத்துல சரி என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கீழே ரொம்ப மன கஷ்டத்துல இறங்கி வராரு. வந்துட்டு கரெக்டா கிளம்ப போகும்போது அதே மாதிரி அந்த முதியவர் என்ன பண்றாரு, அந்த காலையில பார்த்து அவரே ரிட்டர்ன் என்ன பண்றாரு வீட்டுக்கு, அதே வழியில கிளம்புறாரு. கிளம்புன உடனே அவர்கிட்ட சொல்றாரு, முதியவரே ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்றான் அந்த கோபத்துல. உடனே அவங்க சொல்லுப்பா அப்படின்ட்டு, என்ன முதியவரே, நான் எவ்வளவு ஒரு அதாவது எவ்வளவு ஒரு கெத்தா நான் இருக்கேன், நான் எவ்வளவு ஒரு அதாவது என்ன சொல்ல, நான் அவ்வளவு ஒரு புகழா பேரும் புகழுமா இருக்கேன், ஆனா என்னை பத்தி ஒண்ணுமே சொல்லல, நான் எல்லாருக்கும் எவ்வளவு இது நான் தானே சொல்லி கொடுக்கேன், இந்த விவசாயத்துக்கே நான் தான் ஒரு தலைவர் மாதிரி, ஆனா என்னை பத்தி ஒண்ணுமே பேசாம அந்த தருமபாலன் ஒண்ணுக்கும் ஆக மாட்டான், அவனை பத்தி பேசுறாங்கன்ட்டு. உடனே முதியவர் என்ன பண்ணாங்க தெரியுமா, சிரிச்சாங்க. சிரிச்சுட்டு சொன்னாங்க, எப்பா நான் சொல்றேன் நீ வருத்தப்படாத, நீ வந்து ஃபர்ஸ்ட் இப்படி இல்ல, உன்னுடைய நல்ல அந்த தாழ்மை குணத்துலதான் நீ இந்த அளவுக்கு வளர்ந்தா, ஆனா நீ வளர்ந்ததுக்கு அப்புறம் நீ பாரு எவ்வளவு பெருமையா நீ பேசுற பத்தியா, நீ இவ்வளவு பெருமையா பேச பேச மக்களுக்கு அது பிடிக்காது, நீ யாரையுமே பெரியவங்களை என்ன பண்ண மாட்டேங்க, எப்ப மதிக்க மாட்டேங்க, ஒரு ஏழை கஷ்டப்பட்டவங்களுக்குன்னு அவங்களுக்கு உதவ மாட்டேங்க, உன்னுடைய பண பலத்தையும் உன்னுடைய திறமை உன்னுடைய அறிவை மட்டுமே நீ தம்மட்டை அடிச்சுக்கிட்டு அதை தான் பத்தி பேசுறியே வெளிய, மற்றவங்களோட லைஃபை பத்தி நீ என்ன பண்றது இல்ல, நினைக்கிறதே இல்லை நீ. அதனால அந்த பெருமையை முதல்ல நீ விடு. நீ அந்த பெருமையை எப்ப விடுறியோ அப்ப வந்து நீ இன்னும் ஒன்ன தேவன் என்ன பண்ணுவாரு, உயர்த்துவார் அப்படின்னு சொல்லி அந்த முதியவர் சொன்ன உடனே அவர் யோசிக்க ஆரம்பிச்சார். ஆமா, இந்த தருமபாலன் வந்து ரொம்ப எளியவங்க தான், ஆனா எப்பயுமே அவன் தாழ்மையா தான் இருப்பான். எப்ப அவன் பேச்சிலையும் ஒரு நளினம் இருக்கும், மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுலயும் அவனுடைய ஒரு அந்த ஹெல்பிங் மைண்ட்லயும் ஒரு தாழ்மை இருக்கும், நம்ம கிட்ட இல்லதான் அப்படின்னு சொல்லி மனசு நினைச்சிட்டு, சரி பெரியவரே நீங்க சொன்னதுக்கு ரொம்ப நன்றி, இனி நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மனசுக்குள்ள நினைச்சா, நம்ம இனிமேல் என்ன பண்ணணும்,
தாழ்மையா எளிமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைச்சிட்டு அதுக்கப்புறம் அதே மாதிரி அவன் வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சான். ரொம்ப சந்தோஷமா இருந்தான். என்ன குட்டீஸ், கதை புரிஞ்சிச்சா எல்லாருக்கும்? இதே மாதிரிதான் தேவனுக்கு என்ன தெரியுமா, பைபிள்ல நீதிமொழிகள்ல ஒரு வசனம் இருக்கு, 8ஆம் அதிகாரத்துல 13வது வசனத்துல ஒண்ணு இருக்கு. என்ன வசனம்? தேவன் வந்து பெருமை, அகந்தை, தீய வழி, புரட்டு நாவ நான் வெறுக்கிறேன்னு ஏசப்பா சொல்றாங்க. சரியா? பெருமை உள்ளவங்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். அப்படிதானே குட்டீஸ்? நம்மள என்ன பண்ணணும், நம்மளை உயர்த்தவே கூடாது. எவ்வளவுதான் நம்ம வசதி வந்தாலும் சரி, எவ்வளவுதான் நம்ம ஞானியா இருந்தாலும் சரி, அறிவுல நம்ம நல்லா பெருகி இருந்தாலும் நல்லா பண்ணினாலும், ரொம்ப படிச்சுட்டேன் நான் தான் அந்த கிளாஸ்ல ஃபர்ஸ்ட், என்ன யார் மிஞ்சுவா அப்படிங்கிற ஒரு பெருமை வரக்கூடாது. படிக்கணும், நல்ல திறமைய, தேவன் தந்த திறமைகளை, தேவன் தந்த ஞானத்தை நம்ம சரியான விதத்துல நம்ம என்ன பண்ணணும் குட்டீஸ், பயன்படுத்தணும். சரியா குட்டீஸ்? எல்லாருக்கும் புரியுதா? அதனால பெருமை ஏசப்பாக்கு பிடிக்கவே பிடிக்காது. எதை குறிச்சோ, நம்ம அறிவை குறிச்சோ, நம்மளுடைய பணத்தை குறிச்சோ, நம்ம ரொம்ப வசதியா இருக்குங்கிற குறிச்சோ, நம்மகிட்ட நல்ல நல்ல ட்ரெஸ் இருக்குன்னு குறிச்சோ, எதை குறிச்சுமே நமக்கு பெருமையே வரக்கூடாது. சரியா குட்டீஸ்? அததான் தேவன் விரும்புறாரு. சரியா குட்டீஸ்? நீங்க இனிமேல் அப்படி இருப்பீங்களா? சரி குட்டீஸ், நம்ம சின்ன ஒரு ஜெபம் பண்ணிடுவோமா? எல்லாம் கண்ணை மூடுங்க பாப்போம். ஜெபம் பண்ணுவோமா? ஓகே. அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த அருமையான நேரத்தை தந்ததற்காக உமக்கு நன்றி அப்பா. கர்த்தாவே, இதை பார்த்த ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் ஆண்டவரே உம் கரத்துல அர்ப்பணிக்கிறோம் அப்பா. அப்பா ஆண்டவரே, பிள்ளைகள் மனதுல என் தேவன் பேசுங்க ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளோடு என் தேவன் இடைப்பட்டதற்காக நன்றி கர்த்தாவே. எந்தெந்த பிள்ளைங்களோ ஆண்டவரே, அப்பா ஆண்டவர் உண்மை நோக்கி ஜெபிக்கிறாங்களோ ராஜா, அந்த பிள்ளைகள் என்ன காரியங்களுக்காக ஜெபிக்கிறாங்களோ ஏசப்பா, அந்த பிள்ளைகளுடைய ஆண்டவரே ஜெபத்தை கேட்டு என் தேவன் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே பெருமை ஆண்டவரை விடணும் ராஜா. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்று சொன்னது போல ராஜா, ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரை அப்பா தாழ்மை ஆவிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் தருவீராக ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகள் ஆண்டவரை இதை பார்க்கிறார் ராஜா. ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரைக்கும் ராஜா உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறேன் இயேசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரை என் தேவன் தாழ்மையை கொடுங்க ராஜா. ஆண்டவரை கர்த்தாவே ராஜா, பெருமை எடுத்து போடுங்க இயேசப்பா. உமக்கு பிரியமில்லாத ஆண்டவர் இந்த குணத்தை என் தேவன் எடுத்து போடுங்க சுவாமி. உமக்கு பிரியமான ஆண்டவரே அப்பா, ஆண்டவரை பிள்ளைகளாக ஒவ்வொரு பிள்ளைகளும் ஜீவிக்க என் தேவன் உதவி செய்யுங்க இயேசப்பா. ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரத்துல அர்ப்பணிக்கிற என் தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். வசனம் சொல்லலாமா? தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். யாக்கோபு 4:6. இன்னொருக்கா சொல்லலாமா குட்டீஸ்? தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். யாக்கோபு 4:6. ஓகே குட்டீஸ்? அக்கா ரொம்ப ஹாட்டா இருக்குக்கா, இன்னும் ஏசி போட மாட்டாங்களா? பிள்ளைகளா, நீங்களே சொல்லுங்க, யார் விண்டர் சீசனுக்கு க்ளோத்ஸ் போட்டு வந்திருக்கா? அக்கா வேலை என்ன பண்ணுறதுன்னே தெரியலக்கா. காஷ்மீர் வந்து போயிருந்தேனா, காஷ்மீர் போனதுனால எனக்கு அங்குள்ள லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப ஒத்து போயிடுச்சுக்கா. அதனால என்னால பாருங்க ஒழுங்கா தமிழ் கூட பேச முடியல. போனது 2 நாளைக்கு, அதுக்குள்ள உங்க தமிழ் எல்லாம் மாறிட்டா? ஆமாக்கா, நாங்க வந்து ஹோல் ஒரு 1 வீக் போல அங்க இருந்தனால என்னால சத்தியமா அங்குள்ள அந்த கிளைமேட் எதுவுமே மறக்கவே முடியலக்கா. பாருங்க, இன்னைக்கு கூட அவசரமா நான் கிளம்பி வந்தேன். அவசரமா கிளம்பி வர்றதுக்குள்ள என்னோட சாக்ஸ கூட இந்த ராஜா அண்ணே இருக்காங்க தெரியுமா, மாத்தி போட்டுட்டு போயிட்டாங்க. என்னது சொல்ல? சாக்ஸ் ராஜானே மாத்தி போட்டிருந்தாங்களா? ராஜானுக்கு சாக்ஸ் நீ மாத்தி போட்டு வந்தியா? இல்ல, நான் வந்து கொஞ்சம் ஸ்டைல் பண்ணிட்டு வரனால எனக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சா, அதனால கொஞ்சம் ராஜா அண்ணே வந்து கொஞ்சம் சீக்கிரமா கிளம்புனனால தெரியாம ஏன் சாக்ஸ போட்டு போயிட்டாங்க. அப்படியா? சரி, அதெல்லாம் சைடுல வச்சுட்டு இன்னைக்கு சண்டே கிளாஸ் கவனிச்சியா? நான் வந்து இன்னைக்கு கொஞ்சம் ஷோ ஆஃப் பண்றதுல கொஞ்சம் பிஸியா இருந்தேக்கா. இதனால தான் நான் வந்து காஷ்மீர்ல இருந்து ஒரு 2 சாக்லேட் வாங்கிட்டு வந்தனால 2 சின்ன பிள்ளைங்கள்ட்ட காட்டி அதை வச்சு நான் வந்து கொஞ்சம் பந்தா காமிச்சிட்டு இருந்தேன். இன்னைக்குள்ள டாபிக் உனக்கு தெரியுமா இல்லையா? இன்னைக்குள்ள டாபிக் ஒரு நிமிஷம் ஞாபகம் வருது. ஒரு நிமிஷம். சரி சிங்கி போதும். புரியுது உனக்கு தெரியல. இல்ல ஞாபகம் வருது. அது வந்து வருது ஆனா வரவும் மாட்டேங்குது. ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம்.
சிங்கி? well எனக்கு வந்து தெரிஞ்சுக்கு நீங்க சண்டே கிளாஸ் கவனிச்சீங்களா கவனிக்கலையான்னு. So what is the Sunday class topic today? சரி நடிக்காத. தெரியுது நீ இன்னைக்கு கவனிக்கவே இல்லை. பந்தா பண்றதுல ஷோ கேஸ் பண்ணதுல நீங்க பிஸியா இருந்தீங்க உங்க சாக்லேட் அசிஸ்டன்ட். அக்கா well ஒரு சின்ன கரெக்ஷன்க்கா. அது ஷோ கேஸ் இல்ல, அது ஷோ ஆஃப். ஓகே ஷோ ஆஃப் போதுமா? போதும், 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 இந்த போதும். இதுல மூளை போடுற அளவுக்கு நீ இன்னைக்கு சண்டே கிளாஸ் கேட்டிருந்தா ரொம்ப தெரிஞ்சிருப்பா. well what is the topic? சரி சின்ன பிள்ளைகளா, இன்னைக்குள்ள டாபிக் என்னது? பெருமை கொள்ளாதே, அப்படிதானே? ஸ்டோரி எல்லாரும் கேட்டிருப்பீங்க, அப்படிதானே? ஸ்டோரியில நம்ம என்ன கத்துக்கிட்டோம்? அதுல ஃபார்மர் அங்கிள் வந்து ரொம்ப பெருமை கொண்டாங்க, அப்படிதானே? ஒரு நிமிஷம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் வருது. well அதுல வந்து ரெண்டு ஃபார்மர் இருந்தாங்கக்கா. அந்த ரெண்டு ஃபார்மர்ல வந்து ஒரு ஃபார்மர் வந்து விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கும்போது ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தாங்களா. அதுக்கப்புறம் போக போக எல்லா மக்களுமே அவங்க கிட்ட வந்து அட்வைஸ் கேட்டனால அவங்களுக்கு வந்து உள்ள பெருமை வந்துட்டான். அந்த பெருமை வந்த காரணத்தினால அவங்க வந்து என்னமோ நினைச்சிட்டு இருந்தாங்களா என்னமோ ஃபெஸ்டிவல்ல அவங்க தான் பெரிய ஆளா, அவங்கள தான் பேச போறாங்க, அவங்கள தான் முன்னோடே எல்லாம் போட்டு அவங்கள தான் கூப்பிட்டு மேடையில இருந்து பேச வைக்க போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது தான் இன்னொரு ஆப்போசிட்ல இருந்து இந்த ஃபார்மர் வந்துட்டு அவங்க வந்து என்ன சொன்னாங்க, அவங்க ஒண்ணும் சொல்லல, அவங்கள பத்தி தான் எல்லாருமே ரொம்ப புகழ்ந்து பேசினாங்க. எந்த ரீசனால உங்களுக்கு தெரியுமா? எதுக்கு? என்னமோ நாங்க சண்டே கிளாஸ் கவனிக்கலன்னு சொன்னீங்க, உங்களுக்கு ஸ்டோரி தெரியுமா? ஸ்டார்டிங்ல யார் திக்குனா? நான் திக்கவே இல்லையே. ஓ அப்படியா, சரி 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 கேளுங்க. அப்ப என்ன தெரியுமா ஆச்சு? moral of the story, அந்த ஆளுக்கு வந்து ரொம்ப கடுப்பாயிட்டான். கடுப்பானனால அது எப்படி அவங்க எல்லாரும் என்னைய பத்தி பேசாம இவங்கள பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தானே நான் தானே எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன், நான் தானே அட்வைஸ் கொடுத்தேன், நான் தானே எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஃபியூரியஸ் ஆயிட்டாங்க. அவங்க ரொம்ப கோபப்பட்டுட்டு இருந்தாங்க. அப்போதான் அவங்க போய் கேட்டாங்களா, பிரதர் நீங்க அப்படி என்ன பண்ணீங்க அப்படின்ட்டு. அப்போ அவங்க சொன்னாங்களா, பிரதர் நீங்க அட்வைஸ் கொடுத்தா மட்டும் பத்தாது, நீங்க வந்து எல்லாருக்குமே தாழ்மையாக இருந்து மன்னிப்பு சரி தாழ்மையாக இருந்து எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ட்டு. ஹெல்ப் பண்ணது மட்டும் இல்லாம எல்லார்கிட்டயுமே பணிவாக அன்போடு எல்லார்கிட்டயுமே நீங்க இருந்தாதானே பிரதர் எல்லாருக்குமே உங்களை பிடிக்கும். நீங்க வந்தா காட்டிட்டோம், நீங்க நானா அப்படி பண்ணேன் நானா இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருந்தா மக்களுக்கு பிடிக்காதுல பிரதர் அப்படின்னு சொல்லி அவங்க மண்டையில இந்த மாதிரி ஒரு பாயிண்ட போட்டு அவங்க அந்த பாயிண்ட கேட்டு அவங்க மன திரும்பினாங்க. This is the moral of the story. வாவ் சிங்கி, இதெல்லாம் தெரிஞ்சுட்டு இவ்வளவு நேரம் ஏன் அமைதியா இருந்தா? ஒரு நிமிஷம் இருங்க. என்னாச்சு? ஆமாண்ணே, அப்ப இவ்வளவு நேரம் நானும் மண்டாதானே காமிச்சிட்டு இருந்தேன். இப்ப புரியுதா? சார் நான் யாக்கா இப்படி இருக்கேன்? எப்பவும் உங்க கூட சேர்ந்தனால தான் நான் இப்படி இருக்கேன். அப்படியா? காஷ்மீர் போயிட்டு வந்தேன்னு யார் சொன்னா? ஐயா, அக்கா அது காஷ்மீர் இல்ல, அது காஷ்மீர். காஷ்மீர் எனிதிங். அச்சே என்னமோ ஒழுங்காக்கா. ஆனா நான் பண்ணது தப்புதான்க்கா. நான் இப்படி பந்தா பண்ணிருக்க கூடாது. இப்படி இந்த சூடான கிளைமேட்ல இப்படி ஃபுல் ட்ரெஸ் போட்டுட்டு ஃபுல் பேண்ட் போட்டுட்டு இதுல சாக்ஸ் வேற தப்பா நான் தான் போட்டுட்டு வந்தேன். இதுலயே ராஜா அண்ணே மேல தூக்கி பழைய போட்டுட்டேன். ராஜா அண்ணே பாவம் அப்பாவே வீட்டுல உட்காந்து எப்பவும் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவையலை பத்தி நான் இப்படி சொல்லி உங்ககிட்ட என்னத்த நான் இப்ப கண்டேன், எதுக்கு இப்ப நான் இப்படி பண்ண தெரியல. ஒரு நிமிஷம், என்னத்த சொல்லக்கா, நான் பண்ணது பெரிய தப்பு. நான் வந்து ஏசப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டேன். ஒரு நிமிஷம் இருங்க, மன்னிப்பு கேட்டதானே இப்ப நான் பிள்ளைங்க கிட்ட ஏசப்பாவை பத்தி சொல்ல முடியும். இல்லன்னா நான் தான் பாவியா இருந்தது, நானே பாவியா இருந்தது, நான் எப்படி பிள்ளைங்கள்ட்ட ஏசப்பாவை பத்தி சொல்ல முடியும்? ரைட்டு தானக்கா? ரைட் எல்லாம் ரைட்டு. ஒரு நிமிஷம் ஏன் கூட கண்ண போடுங்க. ஏசப்பா சோத்திரம் ஏசப்பா. ஆண்டவரே அப்பா, நான் சண்டே கிளாஸ்ல வந்து ஏசப்பா இன்னைக்கு நான் பந்தா பண்ணது தப்பு தான் ஏசப்பா. அந்த ரெண்டு சின்ன பிள்ளைங்க கிட்ட சாக்லேட் காட்டி நான் அங்க போனேன் இங்க போனேன் எல்லாம் சொன்னது தப்பு தான் ஏசப்பா. என்ன மன்னிச்சிருங்க ஏசப்பா. சோத்திரம் ஏசப்பா. தேங்க்யூ ஏசப்பா. ஆமென். ஆமா, நான் இப்ப ப்ரே பண்ணிட்டு இப்ப நான் பிள்ளைங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல போறேன்.
மோனிகா. எப்படி ரெகோ அத்தா வந்து உங்களுக்கு வசனத்தை சொன்னாங்களோ, ஏசப்பா வந்து பெருமை கொள்றவங்க கிட்ட வந்து ஏசப்பா வந்து தள்ளி விட்டுருவாங்களாம். ஆனா அதே மாதிரி கைண்டா எல்லார்கிட்டயுமே இருக்கிறவங்களுக்கு தான் ஏசப்பா வந்து ரொம்ப பிடிக்குமா. ஏசப்பாவுக்கு வந்து கைண்டா இருக்கிறவங்க கிட்ட தான் பிடிக்கும். என்னைய மாதிரி ஒரு பாவி நான் எவ்வளவு இப்போ பெருமையா எல்லார்கிட்டயும் பேசினேன். பிள்ளைங்களா நீங்களே இதை மன்னிச்சிடுங்க பிள்ளைங்களா, நான் பண்ணது தப்புதான். அதே மாதிரி நான் எனக்கு எப்படி தெரியாம தப்பு பண்ணேனோ, ஒருவேளை நீங்க அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில தப்பு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பிள்ளைங்களா, நீங்க எல்லாருக்குமே இதான் மன திருப்புக்கு வேண்டிய டைம். இந்த டைமை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. அதனால நீங்க எல்லாரும் இப்ப பந்தா காமிச்சிட்டு நீங்க ஏதாச்சும் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்ணை மூடி நீங்க அந்த இடத்துல ப்ரேயர் பண்ணி, ஏசப்பா நான் வந்தா பண்ண தப்புதான், என்ன தள்ளி விட்டுறாதீங்க அப்படி சொல்லி நீங்க ப்ரேயர் பண்ணி நீங்க அப்படி ப்ரேயர் பண்ணி நீங்க மன திரும்பிடுங்க பிள்ளைங்களா. ஓகேவா பிள்ளைங்களா? நீங்க நல்லா பைபிள் படிச்சு நல்லா ப்ரேயர் பண்ணுங்க. நாங்க மறுபடியும் அடுத்த வாரம் சண்டே கிளாஸ்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட உங்களை வந்து